முக்கியம் எனக்கு. இந்த இடமும் இந்த மணல்ல எப்படி எதை கொண்டு சாப்பிடுறது என்ன பண்றது அது பத்தி சொல்லு. என்ன விவசாயா நான் சொல்லுவதை கேளு. இந்த இடமும் முக்காந்தராய பரமக்கடவுள் 2016 சிவபெருமானாகப்பட்டவன் தன் மருகன் என்று அறியாமல் மண்மதுரை வெற்றிக்கல் சுவாலை எரித்த இடம். மருகனவே சாவடிச்சிட்டா. ஆமா. அதனால அந்த தீ சுவாலை எவ்வளவு பட்டதோ, நெருப்பு எவ்வளவு தூரம் பட்டதோ அது வரைக்கும் செடி மலை கொடி புல் பூண்டு எதுவும் கிடையாது. மணப்பாங்க இடமா இருக்கிறது. இதுல ஒரு வருடம் காலம் கழிக்க வேண்டுமா? ஆனா சாட்சாதி ஆண்டவாகிய மாமாவிய மகாவிஷ்ணை தேடித்தால் அவராவது வருவார். அல்லும் பகல காத்துல செய்யக்கூடிய சாட்சாதி என்பவன் ஆண்டவரே. ஆமா. இந்நாளில் அவரை நினைச்சா இந்த மணலான இடத்துல எப்படி வாழலாம்னு வழி சொல்ல வருவாங்க. வா வராயோ ராமா வைகுண்டமிட்டே வராயோ ராமா மாமனே நினைச்சிட்டுங்க. ஏன்னா சொல்றா அப்படி இருந்தாலும் அவராது வருவார். அவர் ரூபத்துல வேற யாராவது வந்து இந்த வனத்திற்கு வனத்துல வாழ்வதற்கு வழி சொன்னா போதும். போலாம். பாத சிறந்த பொன்னாடு இதே உள்ளூர் மாநகரம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நெஞ்சார்ந்த அன்புள்ளங்கள் நம்மை போன்ற முன்னாள் நாடக நடிகர்கள் இல்லையா, மிகப்பெரிய முத்தமிழ் நாடக கம்பெனி வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நண்பர்கள் விழாவில் கலந்து பொன்னான காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே மதிப்பிற்குரிய உயர் திருவாளர் மணி ஐயா அவர்களும் ஜோதி அம்மையாரும் தாரகை அவர்களும் கோபிகா அவர்களும் அவருடைய பேரன இருக்கும்படியான சோழவேந்தன் அவர்களும்
தன்னுடைய தாத்தா பாட்டியா இருக்கும்படியான அதே மதிப்புக்குரிய அருணாச்சலம் ஐயா அவர்களும் தெய்வானை அம்மையாரும் இருவரும் இருந்து விட்டார். 4ஆம் மதிக்கு மோட்சமானார். சொர்க்கலோகன பருவம் அடைந்து விட்டார் என்று திருவனடி சேர்ந்து விட்டார். மன வருத்தத்தோடு காணிக்கை கொட்டிக்கிறார். அவருடைய தாத்தா பாட்டியுடைய ஆத்மா சாந்தமடைய வேண்டும். மீண்டும் அவருடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்து அன்னவருக்கு நோய் பிணியெல்லாம் தீர்க்க வேண்டும் என்று பகவானை வேண்டிக் கொள்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட பொன்னான காணிக்கை நாடகமேடிக்காக வந்தாலும் கொள்ளரு முருகனே சுபேஜையா, கற்றவருக்கு தான் தெரியுமா கல்வியினுடைய அருமை, பெற்றவருக்கு தான் தெரியுமா பிள்ளையினுடைய பெருமை. நம்மை போன்ற மிகப்பெரிய அதே தியாகி சுப்பிரமணிய சிவா நாடக கலைக்குழுவை போல முன்னாள் முத்தமிழ் நாடக மன்றம் வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மேனேஜர் இல்லையா, நாடக குழு மேனேஜர் மணி ஆசிரியர் ஐயா அவர்கள் விழாவில் கலந்து பணத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய பங்களிப்பு நல்ல திருநாளிலே இருக்க வேண்டும். ஏதோ பணத்தை கொடுக்கிறோம் மாத்திரம் என்பதெல்லாம் இல்ல. காசை கொடுத்து கருமத்தை தொலைக்கணுமா, பாவத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து பாவத்தை போக்கணுமா. அத்தத்துவத்துக்கு ஒப்பாகிய முத்தமிழ் நாடக மன்றம் வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மணி ஐயா அவர்கள் விழாவில் கலந்து பொன்னான காணிக்கை 100 வாடமலர் கொடுத்திருக்கிறார் இல்லையா. பேரும் புகழும் இருக்கும்படியான ஊரை காக்கக்கூடிய மாரியம்மன் சாமியார்களை பெற்றோம். அவருடைய வழிபடம் தெய்வம் இருக்கக்கூடிய காளிகாமல் சாமியார்களை பெற்றோம். வாழ்வாங்க வாழ வேண்டாம். அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது மேல் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பகவானை வேண்டிக் கொள்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட 100 வாடமலர் நம்முடைய நாடக மேடைக்காகவே.
இந்த மாதிரி பேசாத ஐயப்பாடி இந்த வயிற்றுக்கே ரொம்ப கம்மியா போயிடும். அவத்தை பத்தி மட்டும் பேசாத, கோவம் வந்துடும். ஆந்திராவில் ஆட்டு ஆடிப்பட்டு வந்து கத்த கம்முனியை படுத்துறோம். எப்படா சாப்பாடு எல்லாம் எப்படா சக்தி வரும்? அதெல்லாம் வேலைக்கு சாப்பிட்டா தானடா. அவன்லாம் பூமி மேல என்ன சாமி பாரு குறையிட்டு ஒரு டிக்கெட். இந்த வயசுலயேவா? என்ன வயசு என்னடா உனக்கு? அவனுக்கு இப்ப எவ்வளவு ஆயுஷ் ஆகுது உனக்கு? ஆடி வந்தா 18, ஆடாம வந்தா 17. ஓ, ஆடி வந்தா தான் உனக்கு 18, ஆடாத வந்தா 17 தான். இந்த மாதிரி பேசாங்க. அதெல்லாம் வயிறு காலையில சாப்பிட நேற்று சாப்பிட்டு சாப்பாடாக்கலாம். ஏன்டா அவனுக்கு தேவையா? ஒரு நாளா சரி, அது போனால் பார்க்கட்டும். சோறு வேணுமாடா போட்டு சொல்லிட்டா? அது போனால் பார்க்கட்டும். அப்படி இருந்தா போதும். ஏன் இந்த அங்க வந்திருக்கிறேன்? இந்த சபையை நாடி ஏன் வந்திருக்கிறேன்? எதற்காக வந்திருக்கிறேன்? என்னுடைய பெயர் என்ன? எனக்கு தெரியுமா உனக்கு? என்ன சாமி என்ன கையில வச்சு சுத்தி கிடக்குற? என்ன இது? என்னடா இருக்குது? என்னது இது? இது அது இல்ல, பார் ஷாப்ல முட்டு கொடுத்து சேவிங் பண்ண. அதத்தான் திடீர்னு வந்துக்கிற நீனு. அது இல்லடா யோகா திண்டு. அது கூட இல்லையா இது? சாமி இது சந்திகாலி மேதிக்கிறதாட்டுங்குது. எங்க அத்தான் தெரியும். அப்பயே நான் கேட்டா அவங்க பாட்டி எங்க சந்திகாலி மான மேல்மானே காணன்னு. இதுக்கு யோகத்தின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒருத்தன்டப்பா கமண்டலம் என்று சொல்வார்கள். சாமி உனக்கிட்டே கிட்ட கவலைப்படுத்தாதீங்க. என்ன சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு நல்லாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் ஒரு கிளவி கொடுப்பா. யாரு முட்டு? தவறான வார்த்தை பேசுகிறாய் சாமியாரா? முனிவர்கள் உன்ன மாதிரி சாமியாருங்க பண்றதா ஐயோ தொழில. அங்க ஏமாத்துறீங்க. இப்படி வேண்டாடா. நீ அந்த முனிவர் இல்லையா? அவர் கிடையாது. சாமி நீ யாரு? யாரு விளக்க சொல்லுங்க. விளக்க சொல்ல வேண்டும். சொல்லுங்க. ஆமா 6 சாஸ்திரம் 62 கலையாணம் 96 தத்துவம் வருங்காலம் போங்காலம் நிகண்டி நையாதி சிந்தாபுஸ்தம் அத்தனையும் கற்றுணர்ந்த என் பேர்தான் வேதவியாசன். ஓ வேதவியாசன். வேதவியாசன் சொல்லிவிட்டேன். ஆமா சாமி. இந்த மகாபாரதத்தை உண்டு செய்தவே நான் தான். ஓஹோ. அப்படி இருக்கிற போது இந்த மகாபாரதத்தை உண்டு செய்து மகாபாரதத்தை பிரபஞ்சம் வளர்க்க வேண்டும் என்று நான் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறேன். அப்படி இருந்த போதிலும் நான் எங்க இருக்கிறேன்? இமயமலை சாலையிலே அமர்ந்து கொண்டு இருக்கிற போது எனக்கு பிள்ளைகள் எத்தனை, பேர பிள்ளைகள் எத்தனை ஏண்டா? எனக்கு திருமணம் கிடையாது. பிள்ளைகள் 3 பேரம்மா 105. கல்யாணமே பண்ணிக்கல. ஆனா புள்ளிங்க 3 பேரமாறு 105. அம்மா கிளவனா நடிகா கல்யாணம் இல்லாத எப்படிடா உனக்கு 3 புள்ளிங்க போச்சு? வந்துச்சுன்னு வச்சுக்க மூக்கு செட் பண்ணி. பிள்ளைகள் திருமணம் கிடையாது. திருமணமே இல்ல. ஆமா. ஓ பிள்ளைகள் யார் யாரு? பிள்ளைகள் யார் யாரு தெரியுமா? திருநாட்டு மன்னன் 1, பாண்டு மகாராஜன் 1, இதர பெருமான் 1. ஆமா 3 பேர்கள் அண்ணன் தம்பிகள். ஆமா ஆமா. அப்படி இருக்கிற போது திருநாட்டு மன்னனுக்கு 100 பிள்ளைகள். ஆமா. பாண்டு மகாராஜனுக்கு 5 ராஜாக்கள். 5 ராஜாக்கள் கானகத்தில் பிறந்தார்கள்.
100 பிள்ளைகள் எங்கே பிறந்தது? அசினாபுரி பட்டணத்தில் நாட்டில் பிறந்தவர்கள். நாட்டிலே பிறந்தவர்கள். ஆமா. 2 பேருக்கு வெகுளப்பம் ஏற்பட்டு காட்டிலே இருந்து அழைத்து வந்து நாட்டிலே பாகம் கொடுக்க வேண்டும் என்று பாகத்தை கொடுத்தார்கள். ஆமா. தேவாய்கள் 100 பிள்ளைகளுக்கும் 55 நாடு. பாண்டவர் 5 ராஜாக்களுக்கும் ஒரே ஒரு நாடு. என்ன நாடு? காண்டவ பிரசம் என்ன நாடு. ஆமா. அந்த நாட்டுல ஒண்ணுமே கிடையாது. அப்பேருக்கு அந்த நாட்டை பாண்டவர்கள் பாகமாக கொடுத்தார்கள். பாகமாக கொடுத்து சில காலம் ஆண்டு வருகிற போது பொறாமை கொண்டால் தெரியும். ஏன் பொறாமை கொண்டால்? பாண்டவர்களுக்கு ஒரு நாடு கொடுத்தோம். ஆமா. நம்ம 155 நாட்டை எடுத்துக்கொண்டோம். பாண்டவர் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று மனதிலே பொறாமை. பாண்டவர்கள் இங்க வைக்க கூடாது. ஏன் வைக்க வேண்டும்? கானகத்தில் பிறந்தார்கள். ஆமா. என் சித்தப்பாவுக்கு பிறக்கல. கானகத்தில் பிறந்தார்கள். அவங்களுக்கு ஏன் நாடு கொடுக்க, ஒரு நாடு ஏன் கொடுக்கணும்? மனதிலே பொறாமையை வளர்த்தால் தெரியோஜனன். பொறாமையை வளர்த்து என்ன செய்தார்? சித்தப்பாவை விதுர பெருமாள் இடத்திலே சூதுநாள் ஓலை கொடுத்து பாண்டவர்களை இந்திரபுரத்தில் இருந்து அசினாபுரத்துக்கு வரவழைத்து பாண்டவர் 5 ராஜாக்கள் வந்தார்கள். வந்து சும்மா விட்டானா? சூதுநாள் பகடையாடி நாடு நகரம் அவனி பவனி 56 தேசம் கைப்பற்றிட்டான். பாண்டவர்கள் அத்தனையும் தோற்று விட்டார்கள். குரு பெரியவர்கள் பார்த்தார்கள். பாண்டவர் ஆடினது சூது. தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் 5 ராஜாக்களும் எங்க செல்ல வேண்டும்? கானகம். கானகம் செல்ல வேண்டும். 12 ஆண்டு கானகம், ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம், 13 கணித்து வசதி உண்டானால் பிரதி பாகம் கொடுக்க என்று குரு பேருடைய கட்டளை. 5 ராஜாக்களும் பத்தினியான பாஞ்சாலியும் காட்டுக்கு சென்றார்கள். அப்படி கானகத்திற்கு சென்றாலும் 3 கல் வைத்து சாதம் சமைக்க கூடாது. காய்கனிகளை சாப்பிட வேண்டும். கந்த மூதாய்களை புசிக்க வேண்டும். கட்டளை. கட்டளை. சரி, அப்படியே கழிக்க வேண்டும் என்று பாண்டவர்கள் அத்தனை பேர்களும் 4 5 ராஜாக்களும் கானகம் சென்றார்கள். அப்படி சென்று பார்க்கிற போது 1வது சூரியவனம், 2வது ராமரசிவனம், 3வது முருக்க மகாரிசிவனம், 4வது காலபைரவனம், 5வது சைந்தவனம், 6வது காமத்தேன்வனம், 7வது கெந்திரவனம், 8வது குருமகாரிசிவனம், 9 ஓமரசிவனம் முடிந்து விட்டது. பாண்டவருடைய சொல்லானது என் காதிலே கேட்கும் போல் தெரிகிறது. நினைத்திருக்கிறார்கள் வர வேண்டும் என்று என் அழைத்திருக்கிறார் நினைக்கும் போல் தெரிகிறது. ஒன்றுமே தெரியவில்லை. அப்படி இருந்த போலும் நீ ஏன் வேகம் ஓடி இருக்கிறாய்? தாத்தா வந்துட்டு தான் சொல்லிட்டு வந்துரு. எங்க உங்ககிட்ட பாண்டவர் பாண்டவரத்துல சொல்லிட்டா ஓடுப்பா. மகாராஜா தாத்தாவாக வேதவாதி வந்திருக்கிறார். அப்படியா? ஆமா ஆமா. தங்கமார்களே, தாத்தாவாகிய முன்னோர்கள் வியாசனமாக வந்திருக்கிறார். அப்படியா? அதனால அவன் எதிர்கொண்டு நினைத்து ஆலோசனை கேட்க வேண்டும். தாத்தா ஆரோக்கியம் தாத்தா அமருங்க. என் குருவே பன்னீரால் கால் கழுவி போட்ட ஆடையால் துடைத்து பாத்திர வைத்து தர்மராஜன் வழக்கம் தாத்தா எலி மேல எலி எலி இழுப்பா பாண்டவர்களை தாத்தா என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறீர்கள். பணியில நானு பண்ணி பாக்குற பாட்டு வர மாட்டேன். பண்ண மாட்டேன் நினைக்கிறேன். பண்ணிடுவோம். ஆமா சரி தாத்தா உடன் பாதமே
எனக்கு மேல பாண்டவர் அயோத்தியாக்களினுடைய பாதத்தை படைத்திருக்கிறாய் என் பாதம் பாதே எங்களுடைய பாதத்தை பணிந்தபடினால் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று என்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். நீ சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு எப்படி தெரியுமா? போதுமே தாத்தா போதுமே சுகமா இருங்கள் பாண்டவரே என்று சொல்லுகிறா இல்லவா? நாங்கள் பிறந்த காடு இருப்பது காடு பாண்டவரே சுகமா இருந்து சொல்லி இது எல்லா தத்தா நியாயம் தர்மா. காடு காடு எது காடு? நாங்கள் இருப்பதான் நீங்க இருப்பது காடு என்று சொல்கிறாய். ஆமா, அது ஒரு நந்தவனம், அது காடு அல்ல. இல்ல நாட்டிலே இருந்தது உண்டானால் நல்ல சொல்லு கெட்ட சொல்லு தீய சொல்லு அத்தனையும் காதில கேட்கப்படும். இந்த கானகத்தில் இருக்க போது அதாவது கெட்ட சொல் காதில கேட்பது உண்டா? இல்லை. நந்தவனம் போல் அப்படி இருந்தா அதை பத்தி நீங்கள் எதுவும் பேசாதீர்கள். சரி, சுகமாக இருக்கலாம். எங்க இருந்தாலும் சிவபெருமான் இறைவன் கொடுத்த வரம் எப்படியோ சிவன் செயல் ஆகட்டும். அதை பத்தி அப்படி இருந்தாலும் 9 வருடமாக கழித்து 10வது பாலாவரம் வந்திருக்கின்றோம். ஆமா, தம்பியான பீமன் அல்லா இது மலர்பாக இடமா இருக்கிறது. வாழ்வதற்கு உண்பதற்கு என்ன செய்வது, உறங்குவதற்கு என்ன செய்வது என்று என் தம்பி கேட்கின்றான். அதனால் தாத்தா நீ வந்திருக்கின்றார். இந்த வனத்திலே வாழ ஒரு வருடம் எப்படி வாழ்வது வழி சொல்ல வேண்டும். தர்மா தாத்தா 10வது வனத்திலே வந்து பார்க்கிற போது மரம் செடி கொடிகள் ஒன்றுமே கிடையாது. உண்ண உணவு கிடையாது, காய்கனிகள் கிடையாது. என்ன செய்வது?
நீங்க முறையிடுகிறீர்கள். ஆமா. அப்படி இருந்த போதிலும் அடுத்த வனத்திலே சென்று மர செடி கொடிகளை கொண்டு வந்து பணசாலை ஏற்படுத்தி ஒரு வருடம் காலம் கழிக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கானகத்திலே காய்கறிகளை கொண்டு வந்து புசித்து ஒரு வருடம் உயிர் பெற்று வாழ வேண்டும். அப்படியா? வாழ்ந்து 13 கழித்து வந்தால் நாட்டை பாகம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? 13 கழித்து நாங்கள் சென்று நீதியாக நாட்டை கட்டால் துரியன் கொடுப்பான் என்றுதான் கேட்கின்றேன். அப்படியா? ஆமா. தர்மா, நீர் நினைப்பத்தான் தவறு. கருத்ததெல்லாம் தண்ணீர் எடுத்ததெல்லாம் பால் என்று நீ நினைக்கிறாய். ஆமா. நிலத்தில் அப்படி கிடையாது. நான் நேற்று தினத்தில் அசினாபுரி படம் சென்றிருந்தேன். பார்க்கிற போது நில சூரங்கம் தயார் செய்து எதுக்கு சூரங்கம் ஆயுதம் தயார் செய்வதற்கு. என்னத்துக்கு ஆயுதம்? சண்டைக்காக. அசினாபுரத்திலே சண்டை அண்ணா செய்வதற்கு நீ எங்க போயிருந்த? தாத்தா சொல்றாரு சண்டை சொன்னாரே எங்க சண்டை விடு. அது எங்க சண்டை? அது எங்க சண்டை கேக்குறோம். பெரியவங்க தான் சின்ன இடம் ஓடுறது வீட்டுல. ஏன் சண்டைன்னு சொன்னாரு? பொறுமை பொறுத்த வந்தாலும் பூமி ஆழ்வான். ஓஹோ. பொங்கினவர் காடு ஆழ்வான். அதனால ஆத்திரம் அறிவுக்கு சத்திரம், பாவம் கொள்ளாது. அண்ணா உனக்கு பொறுமைக்கு எல்லாம் உண்டு. ஆமா. பாரு, பகடையாடும் போதுன்னு சொன்ன போடுறான்னு. ஆமா. அப்பயும் பொறுத்துக்கணும். தொழில் வரும்போது போடுறான்னு பொறுத்துக்கணும். இப்ப நில சூரங்கம்ல சண்டைக்கு ஆயிரம் இருக்கிறானா துரியோதனன். விடு இப்ப அவனை. கெடுவான் கேடு நினைப்பான். யாரு? கெடுவான் கேடு நினைப்பான். வருவாள் வந்தா வழியே தங்காது. ஓஹோ. என்னதான் இருத்தி பிடிச்சு வச்சாலும் அது நிக்காது. அது தன்மாரக்கூடிய தாத்தாவை கேட்கலாம். என்ன வழி விடு. நாண்டவா கேளு. தாத்தா அப்படி வா. தாத்தா, துரியோதனன் என்ன பண்றான்? நில சூரங்கத்துல ஆயுதம் இருக்கிறனா? அவன் என்ன தாத்தா ஆயுதம் வச்சிருக்கிறான்? என்னிடமே கதை இருக்கிறது, தம்பியோட காண்டி இருக்கிறது, சிறிய தம்பியோட வேல்வாள் சொல்ல இருக்கிறது. இதை விட என்ன ஆயுதம்? என் அண்ணன் அப்படி கண் அசைந்தா போதும், அந்த அசனாபுரத்தை அப்படி மண்ணு பண்ணி போட்டு வந்துருவேன் நானு. நீ நினைக்கிறாய் அப்படி தூள் பண்ணுவேன் நானு. நீ நினைக்கிற அப்படி நம்ம இருக்கிற கதை கையில் இருக்கிறதே போதும், சண்டைக்கு தயார் என்று சொல்கிறீர்கள். ஆமா விமர்சனா, இந்த ஆயுதத்துக்கு நிகரான ஆயுதம். இந்த ஆயுதம் எல்லாம் போதாது. இதுக்கு எல்லாம் நிகரான ஆயுதம் எங்கே இருக்கிறது? எங்கே? 2016 ஏத்திரம் படத்தில சிவபெருமான இடத்திலே அவனுடைய கையில் இருக்கிறது. ஓஹோ. வினாங்கம் என்று சொல்லி வில் இருக்கிறது. அதை வாங்கி வந்தால் நாளை நடக்கும் யுத்தத்தில் நாட்டை பெறலாம். இல்லன்னா ஆவாது. முடியாது. பாத்துக்கிறோம். நீ சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது. ஆமா. பெரியப்பா பிள்ளையார் இருவார்கள் எங்களை கொள்வதற்கும் வெல்வதற்கும், சூத்திரால் தோற்ற நாட்டை வாதம் சொல்லக்கூடிய சண்டையை பெறுவதற்கும் ஆயுதம் தயாரிக்கின்றான். அதாவது உங்க கையிலும் தம்பியான பீமன் கையில கதையும் தம்பி அர்ஜுனன் கையிலும் காந்தி பாபா பத்தாது. அதனால ஐவர ஒருவன் சென்று ஆணாசை பெண்ணாசை மண்ணாசை மனைவாசை ஐந்தாசை மறந்து பஞ்சாசனத்தை கைப்பிடித்து அப்படியே ஒப்பற்ற சிவபெருமானை கோரி அரிதாக தவம் செய்து 5 முகம் படுத்த பாசமத ஆஸ்திரம் பெற்று வந்தால் வெற்றி காணலாம். தாத்தா, அப்படி இருந்தால் சகல குற்றமும் செய்தவன் நான். சரி. அப்படி இருக்கும்போது நான் செய்த குற்றத்துக்காக சூதாடிய காலத்தாக என் தம்பிமாரும் தேவான பாஞ்சாலி என்னுடன் காலகத்திலே காலங்கடித்தார்கள். அதனால அந்த பாவமோசனால் நான் தொலைத்து திருக்கையினால் சென்று அப்பனா சிவபெருமானை கண்டு அரிதாக தவம் செய்து வரம்பற்று வந்து நடக்க மகாபாரத வெற்றி கண்டு நான் நாட்டை ஆள எனக்கு ஆசை இருக்கிறது. விடை கொடு தாத்தா. நீ நினைக்கிறாய் தர்மா? ஆமா தர்மா, நீ தவத்திற்கு செல்வாய். செல்வேன். ஈசன் பார்ப்பான், இசைந்து வரம் கொடுப்பான். அப்படி வரத்தை வாங்கி கொண்டு வருகிற போது பாவியாக இருக்கக்கூடிய துரியோதனன் உருவத்தை மாற்றிக்கொண்டு வந்து தர்மா, தாங்கள் பெற்றுக்கொண்டு போகக்கூடிய வரத்தை எனக்கு கொடு என்று கேட்டால் நீ கொடுத்து விடுவாய். எப்படி கொடுத்து விடுவாய்? அன்று நாளே தந்தையாக பாண்டு மகாராஜனுக்கு ராஜசியோகம் செய்தீர்கள். ஆமா. தேவர் மூர்த்திகள் பார்த்தார்கள்.
தர்மராஜா செய்யோகம் செய்து விட்டார் என்று எதை கொடுத்தார்கள்? சாம்ராஜ்ய பட்டம் கொடுத்தார். சாம்ராஜ்ய பட்டம் கொடுத்தார்கள் உன்னிடத்தில். கடவுளா இருந்தாலும் நான் கையிட்டு வாங்கக்கூடாது. ஆமா, என் கையானது மேல் வாங்கி இருக்க வேண்டும். மேல் வாங்கி இருக்கணும். கொடுக்காத தகுதி தவிர ஆமா, ஒருவர்கிட்ட இருந்து கடவுள்கிட்ட கையிட்டு அந்த தகுதி கிடையாது உனக்கு. அப்படின்னு சிவபெருமான் மகாவிஷ்ணு சாட்சாதி ஆண்டவர் அத்தனை பேர் பிரம்மதேவன் மூவரும் அரியாயன் திருவள்ளுவர் சொல்ல மூவரும் சேர்ந்து என் சாம்ராஜ்ய பட்டம் கொடுத்தார்கள். இந்த உயிரோட உடல் இருக்க வரைக்கும் யார்கிட்டையும் கையிட்டு வாங்காத கூடாது என்று சொன்னார். ஆமா, அதனால நான் ஆண்டவர்கிட்ட கையிட்டு வாங்க முடியாது. தகுதி இல்லை, நீ கொடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது. இது உன்னால் ஆகாது, நீ போப்பா. தாத்தா பெண்டங்கிரியில் வாலோ அல்ல பரமனிடோ பெண்டங்கிரியில் வாலோ அல்ல பரமனிடோ வரபெட்டு வாலே தாத்தா நான் வந்திருந்து வரபெட்டு வாலே தாத்தா தாத்தா நான் தவத்திற்கு சென்று வருகிறேன் தாத்தா, விடை கொடு. சென்று வருகிறேன் சொல்லுகிறாயே. ஆமா, நீ எப்படி தவம் செய்வாய்? ஓ, கிளம்பிட்டு தவம் செய்யறதுக்கு தவம் செய்யற விதம் உனக்கு தெரியுமா? தாத்தா இங்கிருந்து கிடைக்கிற கையிலங்கிற செல்வேன். கையிலங்கிற சென்று என்னுடைய கதையை கீழே ஊன்றி தலை கீழாகவும் கால் மேலாகவும் 3.25 நாள் தான் நான் இருப்பேன். 3.25 நாள்? ஆமா, அந்த நீசந்த வர்றங்கோட்ட தாளாச்சு இல்லன்னு வச்சுக்க அந்த கையில மலிய வேறாட புடின்னு வந்து உனக்கு காலிலே போட்டுருவேன். நீ போட்டுருவேன். வீட்டு குணம் படுத்துறதுக்கு தவம் கிடையாது. கோபக்கானுக்கு முன் கோபம் தான் அவனுக்கு தவம் கிடையாது. கோபம் பாவம் அறியாது, ஆத்திரம் அருவுக்கு சத்துரு. கோபத்தை விட்டவனும் மோகத்தை விட்டவனும் ஒன்று. அதனால் கோபக்காரனுக்கு தவம் கிட்டாது, கையில மலிய புடிங்கிருவோன்ற வேற. அதனால ஆவாது. தவம் செய்யறது ஒரு நாள் 2 நாள் இல்ல, எத்தனை வருஷம் ஆகுமா தெரியாது. அதனால 3 போடான்ட்டியா? சரி வரேன் தாத்தா. ஓ தாத்தா நாங்க போய் வரோங்க தாத்தா, எங்களை அனுப்பு. நாங்க போய் உரம் வாங்கிட்டு வரோங்க. பூச்சி அடிக்கி வைக்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரோங்க தாத்தா. நாங்க சகல்ல போய் வரோம். தவத்திற்கு செல்கிறேன், அதுக்கு வர வாங்கி கொண்டு வருகிறேன். 2 பேரும் செல்கிறீங்க. போய் வரோங்க தாத்தா. நீ தவத்திற்கு போயிங்க. அப்படியானா உங்களுக்கு வயது போதாதப்பா. யாரே தாத்தா பார்த்து வயசு ஆகல பார்த்து கம்மனுக்கிற தாத்தா போய் வரோம். எங்க பாடி கூட நேற்று ராத்திரி பொறுத்தான். இவனா ராத்திரி 12 மணிக்கு என்ன பண்ணா தாத்தா, காலை தூக்கி பாட்டி மேல போட்டுருப்பான். எங்க பாடி கண்ணில் போட்டு எங்க பாடி சொன்னா, பேரா நீ நாளைக்கு இருந்து என் பக்கம் படுக்காதன்னா. சரி ஏன்னு பாடி கேட்டான். வயது அவன் கேட்டான் பாட்டிய. ஆயிடும். என்ன சொன்னா பாட்டிய, பேரா நீ வயசு கொண்டு சொன்னால அவனே வயதுக்கு வேண்டி சொல்ல. எப்படி கேட்டியா? எப்படி? அவன் அக்கிட்ட மயிர் மலிச்சுக்கிட்டான். அது வயது வந்தால் யாருக்கும் அபயங்கள் நந்து விடும். அதனால அப்படி இருந்தா கூட ஆகாதா? ஆகாதப்பா. நம்மளுக்கு ஆகாத வடப்பலாம். தவத்திற்கு நான் சென்று வருகிறேன் தாத்தா. தவத்திற்கு உரியவன் நீதான். நீ சென்றால் தான் தவம் செய்ய முடியும். 2011 இளைஞர்கள் 30 பரம் வாங்கி கொண்டு வர முடியும். சண்டையிலே போர் செய்ய முடியும். காட்டை விட்டு நாட்டிற்கு வரலாம். உனக்கு தான் தகுதி. சொல்லக்கூட வார்த்தை எனக்கு எப்படி தெரியுமா? வேடிக்கை விந்தியா இருக்கிறது. எப்படி? என் தம்பியார் அர்த்தம் எப்படி படுறா? பெண்டுக்கெல்லாம் தாத்தா குத்துக்கல்லால் பேர் போன தசுக்கல்லால் ஆத்து மழை எல்லாம் என் தம்பியார் அர்த்தம் குத்தி மரண முடியாது. உரலுக்கே சேலை கட்டி இருந்தாலும் அதை சென்று இது ஆணாக்கமா பெண்ணாக்கணும் ஆராய்ச்சி பார்க்கக்கூடியவன். சரி, சிற்றம்பலம் உடையவன், பேரம்பலத்துக்கு எட்டாதவன். சரி, அவன் சென்று சிவபெருமனை கண்டு அரிதாக தவம் செய்து 5 முகம் படுத்த பாசமதாசை பெற்று வந்து நடக்க மகாபாரத்தை வெற்றி கண்டு நாங்கள் நாடாண்டது நடக்குமா?
நீ சொல்லக்கூடிய வார்த்தை ஆகுமா? தகுதி இல்லை. ஆகா தாத்தா நினைக்கிறாய். ஆமா தர்மா நினைக்கல. அர்ஜுன் எப்படி படம் தெரியுமா? எப்படி? சண்டை என்றால் சண்டையே நோக்கம். அம்மா பெண் என்றால் பெண்ணே நோக்கம். வரம் என்றால் வரமே. அவன் பிடித்தான் பிடிவாதக்காரன். அவன் சென்றால் தவன் செய்வான். 5 முகமலை பாசனை வாங்கி வருவான். அது நினைக்கிறது தான் தவறு. ஒரு மனிதனை அப்படி இடப்படக்கூடாது. மலையின் உயரம் மலைக்குத்தான் தெரியும். அதை பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். மலைக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கிற போது அவனுடைய வர அவனுக்குத்தான். நீ எப்ப அவனை கேவலப்படுத்த? தாத்தா என்ன நடக்கிற தம்பி சென்று வரவே மாட்டான். அப்படியா? சரி ஆகட்டும். தம்பியார் அர்ஜுனன் எளிதமாய் பேச என்னை விட்டு பிரிந்து போக மாட்டான் நினைத்தாய். நாங்கள் பிறந்தது தாயான குந்தமாதேவி மந்திராதேவி சொல்லுகிற 2 தமையருக்கும் பாண்டு மகாதனுக்கும் 5 ராஜாக்களும் 5 நாகத்தை போல் ஒற்றுமையாக என் தம்பிமார் என்னுடன் என் உற்ற தம்பிமாரை பிரிந்து நான் ஒரு நாளும் வந்தது கிடையாது. இன்று நாளிலே தம்பி எப்போது தாத்தாவுடைய வார்த்தை கேட்டு சிவபெருமானை காண்பதற்கு சென்று விடுவான் என்று நான் ஏழிதமா சொன்னேன். அதமா அறியாமல் என் மீது கோபித்து கொண்டு தம்பியார் அர்ஜுனன் ஒரே நோக்கமாக வடதீசர் அவஸ்தார் போல் சிவபெருமனை கால்வி என்று போகிறானே. என்னை கேட்காமல் என்னிடத்தில் வார்த்தை பேசாமல் ஆசீர்வாதம் வாங்காமல் சென்று விட்டானே. ஒரே கோபத்தோடு என் உற்ற தம்பிமாரை பிரிந்தால் ஒரு நாள் வாழ்ந்த கிடையாது. என் தம்பியார் அர்ஜுனன் எப்போது வந்து அண்ணா என்று என்னை அழைப்பான், எப்போது தம்பி என்று அழைப்பேன். தாத்தா தர்மா நீ சொல்லக்கூடிய வார்த்தை பயப்படாத. நீங்கள் பிறந்தது 5 ராஜாக்கள் கானகத்திலே. ஆமா ஒன்றுக்கு ஒன்று இணை பிரியாமல் பிரிந்தீர்கள். அப்படிதான் இருந்தோம். 5 தடை சாசனை போல் நீங்கள் 5 வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள். ஆமா ஒருவன் சொல்லுக்கு ஒரு தள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆமா இன்று தினத்தில் என்னை பிரிந்து விட்டு போய்விட்டாரே. நான் எப்ப பார்ப்பது? எத்தனை வருடம் ஆகிறதோ, எத்தனை மாதம் ஆகுமோ, எவ்வளவு நாள் ஆகுமோ, எப்ப பார்ப்பது என்று நினைக்கிறாய். அண்ணாரால் போய் வேண்ட ஒரு வார்த்தை கேட்காமல் கேட்கவில்லை. என்னிடத்துல ஆசீர்வாதம் பெறாமல் தம்பி போகிறேனே. சரி அன்று நாளே கானகத்திலே தந்தையான பாண்டு மகாராஜன் சிறிய தாயாரையும் மந்திராவிடம் சேர்ந்து அகாரம் மரணமடைந்தார். அப்போ சிறிய தாயார் மந்திராவதியும் அப்போது தந்தையாருடனே உடன் கட்டியிருக்கிறார். என் தாய் குந்தி வருவலாம். நான் தம்பி மகள சிறு பிள்ளைகளா இருக்கும் போது நான் ஒருவன் மட்டும் இடப்பெறத்துக்கு தரத்தில் தந்தைக்கு மேல என் தம்பிமாரை வைத்து நான் பாதுகாத்து வந்தாய். இது வரைக்கும் என் தம்பிமார்கள் எப்போது என்னை பிரிந்தே கிடையாது. சொல்லே கிடையாது. அடா என்ற வார்த்தை கிடையாது. இன்று தினத்தையே நான் பேசிவிட்டேன் போய்விட்டானே என்று நினைக்கிறாய். என்னையே அறியாமல் தம்பியான அர்ஜுனனை வார்த்தை இழிவான வார்த்தை சொன்னேன். போக மாட்டான் என்று சொன்னேன் நினைத்தாய். ஆனா அவன் என் மீது கோபித்து ஒரே நோக்கமா செல்கின்றனே. எப்போது என் தம்பியை நான் பார்க்க போய் தாத்தா அப்படி செய்ய தர்மா நீ தவறு செய்து விட்டாய். அப்படி இருந்த போதிலும் அன்று நாள் சொன்ன வார்த்தை என்னைக்கும் அறியவில்லை. இன்று தினத்திலே நீ வாய்த்தவரி சொல்லிவிட்டாய். ஏன் ஒரு மனுஷனை எடை போடக்கூடாதப்பா. அவன் நேரங்காலம் எப்படியோ விதியை வெல்ல வேந்தரால முடியாது. நேரங்காலம் வரும். அர்ஜுன் போகிற வழியிலே என்னை போல் யாராயிலும் ஒரு பெரியவுடைய வார்த்தையை கேட்டு மீண்டும் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வாதம் பெற்றுதான் போகுவான தவிர நீ நினைப்பது தவறு. தம்பியார் அர்ஜுனன் கையில பார்க்க மாட்டான். மீண்டும் உன்னை போல் முதியோர்களை பார்த்து அவர் தக்க வாசல் உண்டானால் வருவார். அந்நிடத்துல வந்து ஆயத்தப்படைந்து ஆசீர்வாதம் பெற்றுதான் போவான். அப்படி தம்பியார் அர்ஜுனன் என்னிடத்திலே வந்தால் வருவார். மிக்கம் கண்ணியமான நான் உன் வார்த்தை கேட்டு அமர்கின்றேன். என் தம்பி எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வருவோம்.
சந்தோஷம்